ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி முக்காலாக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பருப்பு வேக்காடு போடுறதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முக்காலாக்கு பருப்பு வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த துவரம் பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, 3 பெரிய சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை கிண்டி குக்கரை மூடி வச்சிடலாம். நான் விசில் ஒரு 4 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் வேக வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாளிங்க. கடாய் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் நான் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது உளுந்து பத்து 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதோட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா தாளிஞ்சதுக்கப்புறம் 15 சாம்பார் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி வதங்கி வரும்போது பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி பழமாகவே எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும்போது 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சைஸில் நமக்கு ஜூஸியாக நமக்கு வதங்கி வரும்போது 1/2 முருங்கைக்காய், 3 காலிஃப்ளவர் பூ, ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. ஸோ இந்த காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 ஸ்பூன் போட்டால் போதும். வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. இதெல்லாம் ஒரு தடவை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே சிம்மில் போட்டு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்ப்போம். ப்ரெஷர் தூக்கி விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நமக்கு நல்லா வந்துருச்சு. 4 மினிட்ஸில் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் பருப்பாக இருக்கும்போது நீங்கள் ஒரு மத்தை வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டிங்கன்னா நல்லா மசஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அங்கங்கே பருப்பு நிற்காது. இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பருப்புக்கு தேவையான 1/2 அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பு கொதிக்க விடுங்க. ரொம்ப பருப்பு கொதிச்சதுனாலும் ஒரு மாதிரி கசந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம அப்படியே சிம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த காய் இருக்கு இல்லையா, மசாலா எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து அது மேலே ஊற்றி ஒரு கிண்டிக்கோங்க. ஒரு வதக்கி இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பில் நம்ம வதக்கி வச்சுருந்த காயை கொட்டி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து மேலே பரவ விட்டு மூடி வச்சுருங்க குக்கரை. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு விசில் போதும். ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணி போட்டுடலாம். காய் நமக்கு எல்லாமே வெந்து வரும். சாம்பாரும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ப்ரெஷர் தூக்கி விட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.